Hello student. Already some basic concepts of chemistry உடைய next topic நம்ம போக போறோம். Already நம்ம basics பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் laws of chemical combinations இதெல்லாம் நம்ம பார்த்தோம். Next நம்ம என்ன டீல் பண்ண போறோம் அப்படினா atomic mass பத்தி பார்க்க போறோம். mole conceptனா என்ன அப்படினு சொல்லி. First இந்த விஷயத்துக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு compound என்னது? அதாவது element என்னதுன்னா carbon 12 ஓகேவா? mass number 12 இருக்கிற கார்பனை நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம். ஓகே எஸ். இப்போ 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 இதுல எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கு ஓகேவா? இந்த மாலிகுல்ஸ் தான் நான் வந்து 1 மோல் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றேன். இத வந்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அனலைஸ் பண்ணும்போது இந்த 12 கிராம் ஆஃப் கார்பன் 12ல எனக்கு எவ்வளவு மாலிகுல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 6.023 into 10 to the power 23 மாலிகுல்ஸ் இருந்துச்சு. ஓகே, இதை தான் நான் எப்படி டிஃபைன் பண்றேன்? அவோகாட்ரோஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றேன். சோ அவோகாட்ரோஸ் நம்பர், ஓகே, அவோகாட்ரோஸ் நம்பர் n அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றேன். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? எஸ். அப்போ 12 கிராம் ஆஃப் கார்பன் 12ல 6.023 into 10 to the power 12 மாலிகுல்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இதுக்கு அப்புறம் நம்ம அட்டாமிக் மாஸ்க்கு போவோம். அட்டாமிக் மாஸ் எப்படி பார்க்குறோம்னா எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட்ல சொல்லி அதுக்கப்புறம் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிப்பாங்க. அது எப்படி ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னா 1/12 போர்ஷன் ஆஃப் கார்பன் 12 னுடைய மாஸ் ஒரு ஆட்டம். ஓகேவா? அப்போ 1/12 போர்ஷன் 1/12 ஆஃப் கார்பன் 12 ஆட்டமின் அந்த எலிமெண்ட்னுடைய ஒரு ஆட்டமினுடைய மாஸ். ஓகேவா? இப்போ கார்பன் 12 நான் எப்படி எடுத்துக்கணும்? 12 கிராம் தான் எப்பவும் போல எடுத்துக்கணும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ்னாலே 12 கிராம் தான் மாஸ். அப்ப 12 கிராம் மாஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் 12ல ஒரு ஆட்டமினுடைய வெயிட் வேணும் அப்படின்னா நான் எப்படி கண்டுபிடிக்கணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸால டிவைட் பண்ணணும். கரெக்டா? எஸ். அப்போ into 10 to the power 23. எஸ், இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1.66 into 10 to the power minus 24 atomic unit. இது யூன்னு சொல்லலாம், கிராம்னு சொல்லலாம், that is your weight. ஓகேவா? AMU ன்னு சொல்லலாம், 1 AMU. ஓகே, so that's it. ஓகே, இப்போ இத வச்சு தான் அட்டாமிக் மாஸை கண்டுபிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படினா இத டிவைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ mass of an element. ஓகே, mass of an element. ஓகே, அந்த எலிமெண்ட்னுடைய மாஸ் எடுத்துட்டு divided by 1 AMU போடிங்கனா அட்டாமிக் மாஸ் கிடைக்கும். அப்படினா என்ன அர்த்தம்னா இந்த AMU-யோட கம்பேர் பண்றாங்க. அதாவது கார்பன் 12 ஆட்டமினுடைய ஒரு ஆட்டமினுடைய வெயிட்ல 1/12 போர்ஷன் எடுத்துட்டு அதை விட எத்தனை மடங்கு மத்த எலிமெண்ட்னுடைய ஆட்டம் வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போ மத்த எலிமெண்ட் வந்து 16.6 இருக்கு. அப்போ எனக்கு ஒரு AMU வந்து 1.6 இருக்கு அப்படின்னா அப்ப அதை நான் கால்குலேட் பண்ண என்ன வரும்? 10 ன்னு வருதா? அப்போ அட்டாமிக் மாஸ் வந்து 10 அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சோ இத ரெஃபரன்ஸா வச்சு தான் எல்லா நம்பரினுடைய அட்டாமிக் மாஸையும் கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு. கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா கிராம்ல ரெப்ரசன்ட் பண்றது வேற ஒண்ணும் கிடையாது. டோட்டல் அட்டாமிக் மாஸ் நீங்க இல்லாட்டி ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் மாலிகுலர் மாஸ் இல்லாட்டி அட்டாமிக் மாஸ்னு எழுதிங்க. மாஸ் ஆஃப் an element. ஓகேவா? divided by gram atomic mass. gram atomic mass அப்படினா GAM ன்னு எழுதிக்கலாம். GAM, அதாவது இது total mass of the element. இது ஒரு மாலிகுலினுடைய மாஸ், அதான் கிராம். இது வந்து in terms of கிராம்ல எழுதிக்கணும். டோட்டல் மாஸையும் நான் கிராம்ல எழுதிக்கிறேன், ஒரு மாலிகுலினுடைய மாஸையும் நான் கிராம்ல எழுதிக்கிறேன். அப்போ டோட்டல் மாஸ் டிவைடட் பை ஒரு மாலிகுல்ஸ்னா எனக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் கிராம் ஆட்டம்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் கிராம் மாலிகுல்ஸ் கிடைக்கும். கரெக்டா? எஸ். அப்ப டோட்டல் மாஸ் ஒரு மாலிகுலோட மாஸால டிவைட் பண்ணா அந்த என்டையர் எலிமெண்ட்ல எனக்கு எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கிராம் அட்டாமிக் மாஸ்ங்கிற கான்செப்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை டிஃபைன் பண்ண நமக்கு யூஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் நம்ம வேற எப்படி டிஃபைன் பண்ணலாம்? மோல்ஸ். மாலிகுல்ஸ்னா ஓகே, இந்த மாதிரி கண்டுபிடிச்சுக்கலாம். மோல்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? நமக்கு என்ன தெரியும்? 1 மோல்னா 6.23 into 10 to the power 23 molecules தெரியுமா? ஓகே, எஸ். அப்போ நீங்க எடுக்கிற ஒரு குறிப்பிட்ட காம்பவுண்ட்ல எவ்வளவு மாலிகுல்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அல்லது மாலிகுல்ஸ், ஓகே, டிவைடட் பை இந்த 6.1 மோல் பார்ட்டிகிளால டிவைட் பண்ணீங்கன்னா ஓகேவா எவ்வளவு மோல்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? எஸ்.
எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அதை எவ்வளவு ஒரு மோல் மாலிகுல்ஸால நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும். இது டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், இது டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஓகே, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னா AB, ஓகே, டூ காம்பவுண்ட்ஸ். ஓகே, AB. இதுக்கு அப்புறம் இது வந்து A is the 2 mass molecular mass அப்படினே வைங்க, அட்டாமிக் மாஸ் அப்படின்னு. இதுக்கு அப்புறம் இந்த ரெண்டுமே வந்து m:n அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு அப்படின்னா அப்போ m into A plus n into B divided by m plus n. இதுதான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்றது. இன்னொன்று மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலிகுலர் மாஸ் அப்படின்னா you can easily find out என்னது, ஒன்றும் இல்லை, CH3OH, இது ஒரு மாலிகுல். ஓகேவா, இதனுடைய மாலிகுல் இதனுடைய மாஸ் தான் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது மாலிகுலர் வெயிட்னு சொல்லலாம். we can call it also as molecular weight. C உடையது 12, Hங்கிறது 3 into 1, ஆக்சிஜன்ங்கிறது 16, Hங்கிறது 1. டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா 3, 4, 20, 32 கிராம் பெர் மோல்ஸ் சொல்லிக்கலாம். அப்போ இதனுடைய மாலிகுலர் வெயிட் என்னது, CH3OHங்கிற ஒரு மாலிகுலுடைய வெயிட் 32 கிராம் பெர் மோல். ஓகேவா, ஒரு மோலுக்கு 32 கிராம். அப்போ இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா? எனக்கு என்ன தெரியும், 6.023 into 10 to the power 23ங்கிறது ஒரு மோல்ல இருக்கிறது. அப்போ ஒரு மோல் CH3 னுடைய ஒரு மோல் வந்து வெயிட்ல பாத்தீங்கன்னா 32 கிராம்ஸ். அப்ப நான் என்ன பண்ணலாம், 32 divided by இது வந்து கிராம் பெர் மோல், இது வந்து 6.023 அப்படிங்கிறது மாலிகுல்ஸ் பெர் மோல். ஓகேவா, அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், இதையும் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா மோலையும் கிராம் பெர் மாலிகுல் எனக்கு கிடைக்கும். 32 divided by 6.023 கிராம் பெர் மாலிகுல். அப்ப இதுல எனக்கு என்ன தெரியுது, ஒரு மாலிகுலுடைய வெயிட்டை நான் கண்டுபிடிக்க முடியுது. ஓகேவா, அப்போ எனக்கு அவோகேட்ராஸ் நம்பரும் ஒரு மாலிகுலர் ஃபார்முலாவும் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், அந்த மாலிகுலர் ஃபார்முலாவினுடைய ஒரு மாலிகுலுடைய வெயிட் என்னால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, சோ ஒரு மாலிகுலுடைய வெயிட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். தட்ஸ் இட். Next, there is another concept, formula mass. Formula mass, hope you know very well. Okay, formula mass அப்படினா ionic compounds க்கு யூஸ் பண்றது. For example, FeSO4. Organic compounds னா நம்ம molecular mass னு சொல்லிக்குவோம். FeSO4 னா எல்லாமே ionic compounds. Fe அந்த 4 + 2 - அப்பலாம் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி ionic compounds க்கு நம்ம யூஸ் பண்றதா என்னது அப்படினா formula mass அப்படின்னு. இதுக்கு அப்புறம் percentage yield அப்படிங்கறத நம்ம பாப்போம். percentage compound. ஓகேவா, எவ்வளவு percentage அப்படினு சொல்லி பார்க்கிறது. அது எப்படி பார்க்கிறதுனா, இப்போ நீங்க ஒரு full compounds னு எடுத்துக்கிறேன். FeSO4, ஓகே, 7H2O. ஓகே, இப்போ இதுல Fe னுடைய percentage எவ்வளவு, சல்ஃபர் னுடைய percentage எவ்வளவு, ஆக்ஸிஜன் உடைய percentage எவ்வளவு, crystallization அப்படினா என்னது, வாட்டர் percentage எவ்வளவு அப்படினு சொல்லி கேட்பாங்க எக்ஸாம்பிள் மீன். அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணனும் அப்படினா டோட்டல் மாலிகுலர் வெயிட்ட நான் கண்டுபிடிக்கணும். this is the molecular formula. அப்ப டோட்டல் மாலிகுலர் வெயிட்னா Fe னா எவ்வளவு, 56 இல்லையா, plus சல்ஃபர்னா எவ்வளவு, 32, ஆக்ஸிஜனா 4 into 16. ஓகே, நெக்ஸ்ட் plus 7 into ஹைட்ரஜனா என்னது, டோட்டலா 18 வரும். அப்ப 7 into H2O, ஒரு H2O னா 18 வரும். டோட்டலா 7 into H2O. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கணும். சோ எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆட் பண்ணி பாத்துக்கங்க, x ன்னு வருது அப்படினா அதுக்கு அப்புறம் இரும்பினுடைய percentage மட்டும் 56. அப்ப 56 divided by x into 100. So you will get percentage of ion. Okay, suppose sulfur னுடைய மட்டும் வேணா 32 by x into 100. So you can get it as percentage of sulfur likewise. Okay, next important thing என்னதுன்னா, இத வச்சு எக்ஸாம்ல அடிக்கடி ரிப்பீட்டடா இந்த மாதிரியான क्वेश्चंस வந்திருக்கு. 0.9 gram of water.
இதுல உள்ள ஆக்சிஜனுடைய காம்பவுண்ட்ஸ் எனக்கு வேணும் ஓகேவா ஆக்சிஜனுடைய காம்பவுண்ட்ஸ் எனக்கு வேணும் as well as molecules of எவ்வளவு number of molecules of water வேணும் ஓகேவா number of molecules of water இந்த ரெண்டுமே எனக்கு வேணும் அப்ப நான் எப்படி கால்குலேட் பண்றது அப்படினா so 0.9 gram அப்படினு சொல்லிருக்கான் முதல்ல வாட்டர்னா H2O okay so the H2O na 2 into 1 16 total 18 okay அப்போ எனக்கு molecular mass 18 given mass வந்து 0.9 ஓகேவா அப்போ நான் number of moles கண்டுபிடிக்கணும் அப்படினா நான் என்ன பண்ணனும் அப்படினா given mass divided by molecular mass which is equal to 0.05 அப்படி நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்ப எனக்கு 0.05 mole எனக்கு என்ன தெரியும் 1 மோல்ல வந்து 6.023 into 10 to the power 23 molecules இருக்கும் அப்போ 0.05 மோல்ல என்ன பண்ணனும் அப்ப இதனோட 023 into 10 to the power 23 into 0.05 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் அப்படினு கிடைச்சிரும் அப்போ 3.01 into 10 to the power எவ்வளவு வரும் 22 molecules ஓகே சோ இவ்வளவு molecules எனக்கு கிடைச்சிருச்சு இப்போ இதுல வந்து H2O ஒரு H2O ல ஒரு ஆக்ஸிஜன் தான் இருக்கு அப்போ 3.01 into 10 to the power 22 H2O ல 3.01 into 10 to the power 22 ஆக்ஸிஜன்ஸ் இருக்கும் எஸ் அப்போ this is ஆக்ஸிஜனும் இதே நம்பர் தான் 3.01 into 10 to the power okay so note down next almost mole concept எல்லாம் நம்ம ஓரளவுக்கு finish பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்க வேற ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்தா கூட உங்களால என்ன பண்ண முடியும்னா டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியும் இப்போ இதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா காம்பினேஷன் சில டிஃபரண்ட் காம்பினேஷன் நம்ம எடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் CO இருக்கு இந்த CO கம்பைன் பண்ணி எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு எலிமெண்ட் கிடைக்குது ஓகேவா எலிமெண்ட் இதுல வந்து Cயும் Oவும் வந்து 50-50% கம்பைன் பண்ணிருக்கு இந்த எலிமெண்ட்ல அப்படின்னு நான் சொல்றேன் 50-50% நல்லா கவனிங்க Cக்கு வந்து 12 Oக்கு வந்து 16 ஓகேவா அப்ப இது 12 16 50% வந்து C யா அப்ப 50 ல எத்தனை 12 இருக்கு ஆல்மோஸ்ட் 4 50 ல எத்தனை 16 இருக்கு ஆல்மோஸ்ட் 3 அப்போ இதுல இருந்து நான் ஒரு காம்பவுண்ட் உடைய ஃபார்முலா என்னால எழுத முடியுதா C4O3 ன்னு எழுதலாம் அப்போ ஒரு Cயும் Oவும் சேர்ந்து ஒரு எலிமெண்ட் உருவாகுது அந்த எலிமெண்ட்ல கார்பன் 50% ஆக்ஸிஜன் 50% இருக்குனாலே என்ன அர்த்தம் அந்த எலிமெண்ட் இந்த ரேஷியோல தான் இருக்கும் இந்த மாதிரி உருவாக்குறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படினா எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படினு சொல்லுவோம் that based on you define okay just ratio இது இன்னும் சிம்பிளிஃபைடா உங்களுக்கு சொல்லணும் அப்படினா இப்போ எக்ஸாம்பிளா நான் டைரக்டா சொல்றேன் பென்சீன் வந்து C6H இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா ஓகே இதே வந்து CH இந்த 16 காமனா இருக்குல நான் எடுத்துறேன் இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலாங்கிறது ரேஷியோ சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிறது மாலிகுலர் ஃபார்முலானா ஒரு ரேஷியோவால மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிறது ஓகேவா எஸ் இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவை நான் எப்படி மாலிகுலர் ஃபார்முலாவா மாத்துறது அப்படிங்கறத பார்ப்போம் இப்போ அதுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் என்னது அப்படினா அந்த சம்ல இப்போ இந்த உருவாகுற எலிமெண்ட் இருக்கு இல்லையா இந்த எலிமெண்ட்னுடைய டோட்டல் மாஸ் எனக்கு வேணும் இப்போ இந்த C6H6 ன்னு வைங்களேன் அப்ப அந்த C6H6 நாம் கண்டுபிடிங்க 6 * 12 மாலிகுலர் மாஸ் into 6 into 1 அப்ப எவ்வளவு வரும் 672 அப்போ 78 வருதா இல்லையா சோ 6 into 12 னா எவ்வளவு 60 72 6 into 1 அப்ப 78 divided by CH 12 plus 1 அப்போ 78 by 13 வரும்னு நினைக்கிறேன் இல்லையா எஸ் அப்போ 13 இத சால்வ் பண்ணோம் அப்படினா நமக்கு 6 கிடைக்குது அப்போ CH ஓட 6 ஆல மல்டிப்ளை பண்ணா C6H6 புரியுதா எப்படி கொண்டு வந்தேன்னு சிமிலர்லி தான் இப்ப நான் இங்க கொண்டு வர போறேன் assume that in the given problem la total in the element உடைய total mass 219 assume பண்ணிக்கங்க just இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிற எம்பிரிக்கல் ஃபார்முலா அதனுடைய மாலிகுலர் weight வேணும் அப்படினா 4 * 12 + 3 *
16 ஓகேவா அப்போ 4 into 12 எவ்வளோ வரும் 24 48 plus இதுவும் ஒரு 48 that is 96 னு கிடைக்குது டோட்டலா அவன் சம்ல சொல்லியிருக்கிற மாஸ் 290 அப்போ 290 divided by 96 which is approximately equal to என்ன வரும் 3 times வருமா 300 அப்போ 3 times approximately வரும் அப்போ இந்த 3 into C4O3 அப்போ C12O9 is the real molecular formula என்னால டிஃபைன் பண்ண முடியுதா that's it so empirical formulaங்கிறது நார்மலா எழுதுறது அதுல நமக்கு அத பார்த்தோம் நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது அது just a simplification ஓகே ஒரு molecular formulaனுடைய simplification தான் empirical formula next இந்த வீடியோல இந்த பர்టిక్యులர் வீடியோல நம்ம பார்க்க போற அடுத்த லாஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா reactions okay chemical reactions அப்படினு சொல்லுவோம் chemical reactions na ஒண்ணும் இல்ல C plus O2 which is equal to CO2 இந்த equation எடுங்க நீங்க இப்ப C plus O2 equal to CO2 அப்படினா லெஃப்ட் சைடுல இருக்குது எல்லாமே reactants அப்படினு சொல்லுவோம் இல்லையா இது எல்லாமே reactants இது எல்லாமே products இந்த ரைட் சைடுல வரது எல்லாமே products இந்த சைடு மாஸ் அந்த சைடு மாஸ் சேம் அப்படினு சொல்லிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு H2 plus Cl2 which is equal to 2HCl இப்படி இருக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை பார்த்த உடனே உங்களால என்ன சொல்ல முடியும் அப்படினா இதுல என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும் ஹைட்ரஜன் குளோரைட் இங்க ஹைட்ரஜனும் குளோரினும் இன்வால்வ் ஆயிருக்கு இங்க வந்து கார்பனும் ஆக்ஸிஜனும் இன்வால்வ் ஆயிருக்கு சோ என்ன ப்ராடக்ட்ங்கிறது உங்களால சொல்ல முடியும் அதனுடைய எவ்வளவு மோல் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும் பார்த்த உடனே 1 மோல் 1 மோல் 2 மோல்ஸ் கரெக்ட்டா மோல்ஸ் பத்தி சொல்ல முடியும் மோல்ஸ்னால என்னால மாலிகுலர் வெயிட் டிஃபைன் பண்ண முடியும் எஸ் மாலிகுலர் வெயிட் மாலிகுலர் மாஸ் டிஃபைன் பண்ண முடியும் இதெல்லாம் டிஃபைன் பண்ண முடியும் தட் இஸ் ஓகே எவ்ரிதிங் இஸ் ஃபைன் பட் ப்ரொபோர்ஷன்ஸ் வரைக்கும் என்னால சொல்லிட முடியும் பட் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை பார்த்த உடனே என்னால இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபினிஷ் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு என்னால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆக்சுவல் காம்போசிஷன் சொல்ல முடியுமா ஆக்சுவல் காம்போசிஷன் அப்படின்னா என்ன சொல்ல வர அப்படின்னா இப்போ இந்த ரெண்டுமே ரியாக்ட் ஆகி எனக்கு மூணாவது ப்ராடக்ட் கிடைச்சிருக்குன்னா உண்மையிலேயே எவ்வளவு மிஞ்சி இருக்கு இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகி 2HCl கொடுக்கலாம் ஆனா இடையில சில பிரெசிபிடேஷன்ஸ் இருக்கும் சிலது ரியாக்ட் அன்டிசால்வ்டாவே இருக்கும் ரியாக்ட் ஆகாமலே இருக்கும் அதெல்லாம் எவ்வளவு இருக்கு அதை பத்தி சொல்ல முடியாது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னால சொல்ல முடியாது எவ்வளவு வேகத்துல ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது கெமிக்கல் காம்பினேஷன் பத்தி சொல்ல முடியாது மெக்கானிசம் பத்தி சொல்ல முடியாது என்னால என்ன மெக்கானிசம் இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி these are the limitations okay அதுக்கப்புறம் பொதுவா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னா ரெண்டு டைப்பா நான் சொல்லலாம் one is நார்மலா நம்ம எழுதுற அந்த மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் ஓகே first one is molecular reactions direct molecular formula எழுதலாம் barium chloride plus H2SO4 okay which gives barium sulfate deposition ஆயிரும் plus barium sulfate போச்சுனா 2HCl okay இது வந்து நான் ionic formatல எழுதுறேன் barium okay 2 plus 2Cl minus plus H2 2H plus okay வா plus SO4 2 minus gives barium sulfate சேர்ந்து deposition ஆகுது அதனால அத நான் அயானிக்ல எழுத மாட்டேன் அப்போ 2HCl எப்படி எழுதலாம் 2H plus Cl2 minus likewise சோ இந்த மாதிரி அயான் ஃபார்ம்ல எழுதுறது இந்த மாதிரி எழுதலாம் இப்படி எழுதலாம் இது வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா மாலிகுலர் ஈக்குவேஷன் அப்படினு சொல்லுவேன் ரியாக்ஷன் இது வந்து அயானிக் ரியாக்ஷன் அப்படினு சொல்லுவேன் அப்போ ஒரு ரியாக்ஷனை நான் ரெண்டு டைப்பா என்னால எழுத முடியும் ஓகே எஸ் சோ நெக்ஸ்ட் ஒரு டாபிக் இருக்கு அதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் ஓகே थैंक यू